ஹர மகாதேவ. இன்னாருடைய சிவனை போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. துர்க்கையம்பை திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாம் வல்ல உமையொருபாகரின் திருவருள் கொண்டும் உலகை காக்கும் பரம்பொருள் நமது பகுதியில் அமைந்திருந்து அருளாட்சி புரிந்து வரும் அருள்மிகு துர்க்கை அம்பிகை ஆலயத்திலே இன்று காலை துவஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றமானது சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து வருடங்களிலும் இல்லாத சிறப்பு என்னவென்று கேட்டால், இந்த வருடம் மகா கும்பாபிஷேகம் முடிந்து முதல் தடவையாக கொடியேற்றம் நடைபெற உள்ளதால் இன்று மிகவும் விமர்சையாக கொடியேற்றங்கள் நடைபெற்று சுவாமி திருவீதி உலாவானது சென்றுள்ளது. அது சமயம் அதே போல அடுத்தடுத்த திருவிழாவாக விளங்குகின்ற தேர் திருவிழா மற்றும் வேட்டை திருவிழா மற்றும் தீர்த்த திருவிழா அனைத்தும் அடுத்தடுத்து பத்திரிகையில் குறிப்பிட்ட வண்ணம் நடைபெற உள்ளது. அனைத்து பக்தகோடி மெய்யன்பர்களும் தவறாது இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து அம்பியின் அருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நம பார்வதி பதயே ஹர மகாதேவாம். துர்க்கை அம்மன் ஆலயத்திலிருந்து அருண் ஐயா அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு சிறப்பாக நடைபெற இருக்கின்ற 15 நாட்கள் விசேடமாக காலை மதிய மாலை சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடைபெற இருக்கின்றது. அந்த பூஜைகள் எல்லாம் எந்தெந்த நேரத்தில் ஆரம்பித்து எத்தனை மணிக்கு ஐயா முடிவடைய இருக்கின்றது? காலையிலே நித்திய பூஜையானது 7 மணி அளவிலே தொடங்கும். அதனைத் தொடர்ந்து திருவிழா பூஜையானது 8 மணி அளவிலும், காலை 10:30 மணி அளவிலே மூலஸ்தான பூஜையும் தொடர்ந்து அம்பாள் திருவீதி உலாவும் வழங்க உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து சரியாக 1 மணி அளவிலே விபூதி பிரசாதம் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்படும். அதே போல மாலை வேளையிலே 5 மணி அளவிலே நித்திய பூஜையும் தொடர்ந்து கும்ப பூஜையும் தொடர்ந்து அம்பாள் திருவீதி உலா வரும் காட்சியும் சரியாக 9 மணி அளவிலே விபூதி பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து 15 நாட்கள் இந்த சிறப்பான நேரத்திலே சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அதே போல 15 நாட்கள் நிறைவு பெற்று தீர்த்தம் முடிந்த பின் மறுநாள் பூங்காவனம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சியும் தொடர்ந்து வைரவர் மடை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெறும். வைரவர் பெருமானிற்கு வடமாலை சாத்தும் என்பர்கள் அனைவரும் வந்திருந்து வைரவின் அருளுக்கும் பாத்திரவாங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஜூலை மாதம் 9ஆம் தேதி தேர் திருவிழா வியாழக்கிழமையானது காலை 10:30 மணி அளவில் தேர் திருவிழா ஜூலை மாதம். நன்றி ஐயா. மான்ட்ரியாலில் இருக்கின்ற அடியவர்களுக்காக சிறப்பான நிறைய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் வர முடியாதவர்களுக்காக இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. அதே போல இந்த காணொலி வாயிலாக காண்கிற அனைவருக்கும் அம்பிகையின் பேரருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்று சுவாமியிடம் பிரார்த்தனை செய்யும். நம பார்வதி பதயே ஹர மகாதேவ. நன்றி ஐயா. நன்றி.